கிறிஸ்துவில் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைய அனுதின உலகில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை சங்கீதம் 30:11. என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர், என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் இரட்டை களைத்து போட்டு மகிழ்ச்சி எனும் கட்டினால் என்னை இடை கட்டினீர். என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர். சங்கீதக்காரன் சொல்றார். எப்போ சங்கீதக்காரன் கர்த்தரை நம்பி கர்த்தரிடத்தில் அவனுடைய குறைகளை எல்லாம் சொல்லி கர்த்தரிடத்தில் அவனோட தேவைகளை எல்லாம் கேட்டபோது அவனுடைய புலம்பல், அதாவது வேதனைன்னு சொல்லலாம். அந்த புலம்பலுக்கு இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தன்னைத்தானே உணரை கொண்டு தெரிவாங்களா, அதுதான் புலம்பல். ஏன் எப்போ பார்த்தாலும் புலம்பிக்கிட்டே இருக்கிறீங்க, என்ன காரணம், எதனால இப்படி புலம்பிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கணவன் மனைவியை பார்த்து கேட்பாங்க, மனைவி கணவனை பார்த்து கேட்பாங்க, நண்பர்கள் கேட்பாங்க, உறவினர்கள் கேட்பாங்க. அப்படி கேட்குறத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். நம்மளையே சில பேர் அப்படி கேட்பாங்க, ஏன் இப்படி புலம்பிட்டு இருக்கிறீங்க. இந்த புலம்பல் எப்பொழுது வருகிறது என்று சொன்னால், ஒரு காரியம் நாம் எடுத்து செய்கிற போது அதில் தோல்வி அடைந்து விட்டாலோ அல்லது அந்த காரியம் நிறைவேறாமல் போய்விட்டாலோ அந்த புலம்பல் என்பது நமக்குள்ள வந்துகிட்டே இருக்கும். சரி, நான் எப்படியாவது நம்ம வேற மாதிரி செஞ்சிருக்கலாமே, நாம் தவறு இழைச்சிட்டோமே, தவறு செஞ்சிட்டோமே, இப்படி செஞ்சதுனால இந்த காரியத்தில் நாம் தோத்து போயிட்டோமே, இந்த மாதிரி நாம் முன்னெடுத்ததுனால இந்த காரியத்தில் நாம் வெற்றி பெற முடியலையே, சரியான பதில் சொல்லியிருந்துருக்கலாமே, நாம் சரியான பதில் சொல்லாததுனால இந்த இன்டர்வியூவில் நாம் தோத்து போயிட்டோமே, அதனால இந்த வேலை நமக்கு கிடைக்காம போயிடுச்சு. இப்படி ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறுவதற்கு நாமே காரணமாக இருந்திருப்போம். நம்முடைய அறிவின்மையும் நம்முடைய அந்த முட்டாள்தனமும் தான் அதுக்கு காரணமாக இருந்திருக்கும். ஆனால் அதில் அந்த காரியம் நிறைவேறாதப்போ அந்த காரியத்தில் நம்ம தோல்வி அடைந்ததற்கு பிறகு ஒருவேளை இப்படி செஞ்சிருந்தா நம்ம ஜெயிச்சிருக்கலாமோ அப்படிங்கிற, இல்லை 4 பேர் ஏன் அதில் தோற்று போயிட்டீங்க, என்னாச்சு, இந்த மாதிரி நடந்துச்சுன்னு நம்ம சொல்கிறப்போ, இல்லை அப்படி செஞ்சுருக்கக்கூடாது, நீங்கள் வேறு மாதிரி செஞ்சுருக்கணும்னு ஜெயிக்கக்கூடிய வழியை மற்றவங்க நமக்கு சொல்கிறப்ப நம்மளுடைய இருதயம் தானாக புலம்ப ஆரம்பிச்சிடும். அடடா, நம்ம முன்னால் யோசிக்காமல் இந்த காரியத்தை செஞ்சுட்டோமே, நம்ம முன்னால் யோசிக்காமல் இப்படி ஒரு பதிலை சொல்லிட்டோமே என்கிற இந்த புலம்பல் இருக்கு பார்த்தீங்களா. அப்படி தான் இங்கே சங்கீதக்காரன் ஆண்டவர்கிட்ட புலம்பிட்டு இருக்கு. இப்போ கர்த்தர் என்ன பண்ணுறாரு, ஒரு வழியை காட்டுறாரு. அந்த வழியில் அவர்கள் பின்தொடர்ந்து போகிறப்போ அவர்களுடைய புலம்பல் ஆனந்த களிப்பாக மாறும். அதுக்கு வேறொரு வழி அவர் காண்பிக்கிறார். வேறொரு வழியை காண்பிச்சு இதில் வழியாக போங்க, நீங்கள் ஜெயம் பெற முடியுங்கிறார். வேறொரு வழியில் அவர்களுக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் பெற்றுக்கொள்ள முடியாது கர்த்தர் செய்கிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நாம் புலம்புகிற காரியம் ஒன்று இருக்குமானால், நாம் புலம்புகிற செயல் ஒன்று இருக்குமானால், அதை ஆண்டவரோட சமூகத்தில் ஒப்படைச்சு அதில் நம்முடைய புத்தியீனமான காரியத்தை கர்த்தரோட சமூகத்தில் நம்ம ஒப்படைக்கணும். இப்படி நான் தவறு செஞ்சுட்டேன், புத்தியீனமாக இப்படி ஒரு காரியத்தை செஞ்சுட்டேன், ஞானம் இல்லாமல் இப்படி ஒரு வார்த்தையை நான் சொல்லிட்டேன், அதனால என்னை மன்னிச்சிடுங்க, இதில் நான் ஜெயம் பெறுவதற்கு எனக்கு ஒரு நல்ல ஒரு வழியை நீங்கள் ஆயத்தப்படுத்தி கொடுங்க, ஞானத்தை கொடுங்கன்னு சொல்லி கடவுளிடத்தில் கேட்குறப்போ கடவுள் அந்த காரியத்தை நமக்கு வாய்க்க செய்து அதில் நாம் ஜெயம் வர செய்து நாம் எதுக்காக புலம்பிட்டு இருந்தோமோ அந்த புலம்பலை மாற்றி ஆனந்த கழிப்பாங்க. வியாபாரத்தில் நஷ்டம், அட இப்படி பண்ணியிருந்தா லாபம் வந்திருக்குமே, ஊழியத்தில் நம்ம சோர்ந்து போகிறோம், அட இப்படி பண்ணியிருந்தா ஊழியத்தில் நம்ம சுறுசுறுப்பாக இருந்திருக்கலாமே இல்லையா. இது போன்ற புலம்பல்களை கர்த்தர் ஆனந்த கழிப்பாக மாற்றுவார். அது மட்டும் இல்லை, சொல்றாரு பாருங்க, என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் இரட்டை களைத்து போட்டு, நீங்க என்னுடைய புலம்பல்களை நீங்க ஆனந்த கழிப்பா மாத்திட்டீங்க. இனி எனக்கு என்ன, இனி நான் என்ன பண்ணணும், உங்களை மகிமைப்படுத்துறது தான் என்னோட வேலை, கர்த்தரை மகிமைப்படுத்துவது தான் என்னுடைய வேலை. என்னுடைய ரட்டுனாக்கா
ரட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்துருப்பாங்க. உபவாச உடை அணிந்து சாம்பலில் உட்கார்ந்து, பலியீடுகள் செலுத்தப்பட்ட சாம்பலில் போய் உட்கார்ந்து ஆண்டவரோட சமூகத்தில் உடம்பெல்லாம் சாம்பலை பூசிக்கிட்டு கர்த்தரோட சமூகத்தில் உட்கார்ந்து விரதம் இருக்கு. உடம்பெல்லாம் சாம்பலை பூசிக்கிறது. அதை பின்பற்றி தான் இன்னைக்கு அகோரிகள் இருக்கிறாங்க. அகோரிகள் பார்த்தீங்கன்னா உடம்பெல்லாம் பூசிக்குவாங்க. சாம்பல் உடம்பெல்லாம் பூசிட்டு என்ன பண்ணுவாங்க, நாங்கள் அகோரிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அகோரிகள் எங்கே உருவானாங்கன்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய வேதத்தில் ஆரம்ப நாட்களில் பிரதான ஆசாரிகள் ரட்டுடுத்தி உடம்பெல்லாம் சாம்பலை பூசிட்டு உட்கார்ந்து இருந்தாங்க. அவங்க தான் ஒரிஜினல் அகோரிகள். அதை பின்பற்றி வந்தவங்க தான் இவங்க. இப்போ ரட்டுடுத்தி சாம்பலில் உட்காரக்கூடிய அந்த நிலையை மாற்றி கலைத்து போட்டு என்ன பண்ணுறாரு, மகிழ்ச்சி எனும் கட்டினால் என்ன இடை கட்டினீங்க, நான் சந்தோஷமாக இருக்கும்படியாக நீங்கள் என்ன செஞ்சுட்டீங்க. அன்பானவர்களே, இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் மகிழ்ச்சியை, ஆனந்த களிப்பை நமக்கு தருவார். நம்முடைய புலம்பல்களை மாற்றி போட்டு, நம்முடைய வேதனைகளை மாற்றி போட்டு, நம்முடைய துக்கங்களை மாற்றி போட்டு நமக்கு ஆனந்தமான ஒரு சந்தோஷமான நிலையை கர்த்தர் உருவாக்கி கொடுப்பார். அதுக்கு நாம் என்ன செய்யணும்னா, நாம் செய்த தவறுகளை, நாம் செய்த புத்தி ஈனத்தினால் நாம் செய்த காரியங்களை அவரோட சமூகத்தில் வைக்கணும். இந்த மாதிரி நான் தெரியாமல் செஞ்சுட்டேன், இது செஞ்சதுனால நான் தோற்று போயிட்டேன். இப்போ நிறைய இடங்களில் நம்ம அப்பா அம்மா கிட்ட போய் சொல்லுவோம், அப்பா நான் தெரியாமல் இந்த காரியத்தை செஞ்சுட்டேன்ப்பா, அதனால இதில் நான் நஷ்டம் அடைச்சிட்டேன், பரவாயில்ல விடுறேன், அதை விட வேறொரு விஷயம் உனக்காக காத்திருக்குன்னு சொல்லி அதை விட நன்மையான ஒன்றை அப்பா நமக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். ஏன்னா நம்முடைய தோல்விகள் எல்லாம் ஒரு அனுபவமாக இருக்கும் என்று அவர் சொல்லுவார். அதைத்தான் நீங்கள் ஆண்டவர் சொல்றார். எதிலெல்லாம் நாம் தோற்று போய் புலம்பிக் கொண்டிருக்கிறோமோ அந்த புலம்பல்களை நமக்கு அனுபவமாக மாற்றி, அந்த புலம்பல்களை எல்லாம் அந்த அனுபவமாக நமக்கு மாற்றி, இனி அது போன்று செய்யக்கூடாது என்கிற அந்த நல்ல ஞானத்தை கொடுத்து, புத்தியீனமாய் செய்த காரியத்தை கலைத்து போட்டு ஞானமுள்ளமாய் அந்த காரியங்களை செய்து நாம் ஜெயம் பெற்று அந்த புலம்பல்களை எல்லாம் ஆனந்த கழிப்பாக மாறுவதற்கு கர்த்தர் வழிவகுத்து கொடுக்கும். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில நீ மகிழ்ச்சி, நம்ம ரட்டுடுத்தி உபவாசம் இருந்து ஆண்டோட சமூகத்தில் அழுது புலம்பிக்கிட்டு இருக்கிறோம் இல்லைங்களா, இந்த புலம்பல்களை எல்லாம் கர்த்தர் மகிழ்ச்சியாக மாற்றும். இந்த அனுதின உணவின் வாயிலாக கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, உங்களுடைய புலம்பல்கள் ஆனந்த கழிப்பாக மாறும். நீங்கள் ரட்டுடுத்தி இருக்கக்கூடிய நிலை, நீங்கள் உபவாசிக்கக்கூடிய ஒரு நிலை, நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் அழுது புலம்பிக் கொண்டிருக்கிற நிலையை மாற்றி கர்த்தர் நிச்சயமாகவே இந்த நாளில் ஆனந்த கழிப்பாக மாற்றும், வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றும். நீங்கள் மகிழ்ந்திருக்க போகிறீர்கள், அது நிச்சயம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பின் பரலோக பிதாவே, அருமையான நல்ல இந்த அனுதின உணவிற்காக நன்றி. எங்களுடைய புலம்பல்களை எல்லாம் நீர் ஆனந்த கழிப்பாய் மாற்றுகிறீர்கள். எங்களுடைய வேதனைகளை எல்லாம் நீங்கள் மகிழ்ச்சியாக மாற்றுகிறீர்கள். எங்களுடைய தோல்விகளை எல்லாம் நீர் வெற்றிகளாக மாற்றப் போகிறீர்கள். அதற்காக உமக்கு நன்றி, அதற்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். இந்த நாளிலே நாங்கள் எங்களுடைய புத்தியீனத்தை உடைய பாதத்தில் வைக்கிறோம், எங்களுடைய தோல்விகளையும் உடைய பாதத்தில் வைக்கிறோம், நாங்கள் இழைத்த தவறுகளை உடைய பாதத்தில் வைக்கிறோம். நீர் அதை ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு ஞானத்தை தாரும், எங்களுக்கு வெற்றியை தாரும். நாங்கள் இழந்து போன வெற்றிகளை பெற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு தயவு பாராட்டு. எங்களுடைய எல்லா வேதனைகளையும் நீர் ஆனந்தமாய் மாற்றும். எங்களுடைய சோதனைகளையெல்லாம் நாங்கள் ஜெயிக்க நீர் எங்களுக்கு பலன் தாரும். தொடர்ந்து ஒரு கிருபை எங்களுக்கு இருக்கட்டும். ஆண்டவரே, ஒருவேளை நான் தோத்து போய் இருக்கிறேன் என்று புலம்பிக் கொண்டிருக்கிற இந்த புலம்பல்கள் ஆனந்த கழிப்பாக மாறட்டும். நீர் அப்படி செய்வீர், அதற்காக நன்றி. இந்த நாளிலே நீர் அதை செய்ய போகிறீர், அதற்காக நன்றி. தொடர்ந்து உமது கிருபை எங்களை வழிநடத்த உமது திருக்குமாரனாம் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதா.